சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலையானின் திருப்பாதம் பணிந்து உண்ணாமலை அம்பிகையின் திருப்பாதங்களை பணிந்து குரு பயிற்சி பலன்கள் என்ற வரிசையில் ரிஷபராசிக்கு எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பார்ப்போம். ரிஷபராசி என்பவர்களை நமது ராசிக்கு குரு பகவான் அஷ்டமாதிபதி. ஆக அஷ்டமாதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் இவ்வளவு காலங்கள் இந்த கடந்த ஒரு வருட காலகட்டமாக மிதுன ராசியில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அந்த மிதுன ராசியில் பயணம் செய்து கொண்டிருந்த குரு பகவான் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து தற்பொழுது கடகராசிக்கு இடம்பெயர உள்ளார். 3ஆம் பாவகத்திற்கு இடம்பெயர உள்ளார். 3ஆம் பாவகம் மறைவு ஸ்தானம். குரு கெட்டால் ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லது. காரணம் என்னன்னு கேட்டால் அவர் அஷ்டமாதிபதி. ஆகவே ரிஷபராசி என்பவர்களுக்கு இத்துணை காலங்களாக இந்த ஒரு வருட காலகட்டங்களாக குருவினால் ஏற்பட்ட இன்னல்கள் குறையும். குரு பகவானால் என்ன மாதிரி இன்னல்கள்? 2ஆம் இடம் 8ஆம் இடம். ஆக என்னாகும்? ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ செலவுகளை கொடுத்துருப்பார். எவ்வாறு? உணவு சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக ஃபுட் பாய்சன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு விரயங்களை கொடுத்துருப்பார். காய்ச்சல் வர்றது இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருப்பார். 8ஆம் இடம் மருத்துவமனைக்கு கண்டிப்பாக போயிட்டு வந்திருப்போம். ஆக இந்த விரயங்கள் எல்லாம் தவிர்க்கப்படும். ஏன்னா 3ஆம் பாவம் குரு மறைகிறார். மறைந்து எங்கே பார்க்க போகிறார்? விருச்சிக ராசியை பார்க்க போகிறார், மகர ராசியை பார்க்க போகிறார், மீனத்தை பார்க்க போகிறார். அந்த விருச்சகம் என்பது நமது ராசிக்கு 7ஆம் பாவகம். அப்போ 7ஆம் பாவகம் கடக மனையில் அமர்ந்து தனது 7ஆம் பாவகத்தை விருச்சக மனையை தனது 5ஆம் பார்வையால் குரு பகவான் பார்க்க இருப்பதால் திருமணங்கள் மூலமாக விரய செலவுகள் ஏற்படும். அப்போ திருமணங்கள் கைகூடலாம். தொழிலால் விரயம் ஏற்படும். தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களில் பொருளாதார விரயங்கள் ஏற்படும். அப்போ திருமணம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்களில் கவனம், அதீத கவனம் வேணும். ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம், திருமண வாழ்க்கையில் ஒரு முறைக்கு 4 முறை யோசித்து முடிவெடுக்க வேண்டும். தொழிலில் முதலீடு செய்பவர்கள் பல முறை யோசிக்க வேண்டும். ஏன்னா விரயம் பாவகம் என்னாகுது? அப்போ விரயமாயிரும். பொருளாதாரம் என்னாகும்? விரயமாயிரும். மறைந்து நின்று 7ஆம் பாவகத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக விரயங்கள் ஏற்படும். அந்த விரயத்தை தவிர்க்க வேண்டும் என்றால் நிதானம் கண்டிப்பாக வேண்டும். எனினும் லாபம்தான். அடுத்தது மகர ராசியை பார்க்குறார். நம்மளுடைய பாக்கியம் ஸ்திரத்திற்கு 9ஆம் இடம் என்னது? பாதகம். அப்போ பாதகஸ்தானத்தை பார்க்கிறார். அடுத்தது 11ஆம் வீடு எனும் லாபஸ்தானத்தை பார்க்கிறார். குரு பார்க்க கோடி நன்மைகள். குருவினால் தோஷங்கள் விலகும். நம்ம ரிஷபராசி சுக்கிரனுடைய வீடு. அதனால் என்னாகும்? கொஞ்சம் நிதானம் வேணும், வேற ஒன்றும் இல்லை. பொறுமையாக கையாள வேண்டும். எந்த விஷயங்களை எடுத்தாலும் பொறுமையுடன் கையாண்டால் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் கைகூடும். அந்த வெற்றிகள் மாங்கனிகளாக நம் அடியில் விழ நிதானம். எல்லா விஷயங்களிலும் ஒரு தொழில் தொடங்கணுமா, ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறோமா, ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறோமா, வீடு கட்டுறோமா, இந்த மாதிரி விஷயங்களில் மிகுந்த கவனம் வேணும். அத்தோட குரு பகவான் கடக ராசியில் அமர்ந்துள்ளார். அப்போ கடகம் நம்ம பாவகத்துக்கு 3ஆம் பாவகம். முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் அதீத கவனம் வேணும். சரிங்களா? முயற்சி திருவினையாக்கும். ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செய்தால்தான் நமது காரியங்கள் கைகூடும். ஆகவே ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் முயற்சி வெற்றியடைய வேண்டும். நீங்கள் ஏதேனும் ஒரு சித்தர்கள் ஆலயத்தை வழிபாடு பண்ண வேண்டும். சந்திரன் அது என்னது? நீர் ராசி. எங்கள் கடகமனை நீர் ராசிங்களா, மோட்ச ராசியா? ஆக ஏதாவது ஒரு சித்தர்கள் வழிபாடு செய்யும்போது உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய சித்தர்கள் வழிபாடுகளை நீங்கள் செய்தீர்கள் என்றால் இந்த தோஷங்கள் அனைத்தும் விலகி வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். வாழ்வில் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவன் அருணாச்சலேஸ்வரர் அருள் புரிவார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.